நம்ம பார்க்க போகிறது சிம்லி. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு கேழ்வரகு மாவு, 3/4 கப்பு வெல்லம், 1 கப்பு பருத்த வேர்க்கடலையை வந்து தோல் உரித்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப்பு. அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து நம்ம கிளறி சப்பாத்தி மாதிரி செய்யணும், அதுக்கு உண்டான தண்ணி. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு ஒரு கிணத்துல போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம அதை பிசைஞ்சிக்கிறோம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் நம்ம, ஏன்னா இது ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நம்ம கேழ்வரகு அடை தட்டுவோம் இல்லையா, அதுக்கு உண்டான பதத்துக்கு நம்ம அந்த மாவை வந்து பிசைஞ்சிக்கிறோம். நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இது வந்து ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் ப்ரோட்டீன். வேர்க்கடலை நிறைய போடுறதுனால நல்ல ப்ரோட்டீனும் நம்மளுக்கு, வெள்ளம்ன்றதுனால அயன். ஸோ நல்ல ரிச்சான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு. எங்கள் அம்மா எப்பவுமே மோரஸ் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம மாவு வந்து அடைக்கேற்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அடை தட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடை செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி நல்லா கையால் தட்டி தட்டி நம்ம என்ன பண்ணணும், இந்த அடையை வந்து செஞ்சுக்கணும். இதுலேயே நம்ம வந்து வறுத்த எள்ளு 1/4 கப்பு, துருவின தேங்காய் 1/4 கப்பு, கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி செஞ்சு அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முன்னாடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும், ஆறணுன்னு இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அரைச்ச உடனே இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா வந்துடுது. இப்போ நம்ம இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த கேழ்வரகு அரைச்சதோட வேர்க்கடலை நெய் போட்டு பிசைஞ்சிருந்தோம், அது கூட அந்த வேர்க்கடலையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் துருவின வெல்லம் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சிட வேண்டியது தான். ஸோ இது வந்து நல்ல ரிச்சான ஃபுட்டு. இது நல்ல சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச், வெல்லம் போட்டிருக்கனால அயன் ரிச்சும் இருக்கும். நல்ல சூப்பரான டேஸ்டியான ஃபுட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.